Hello guys, it's my pleasure to meet you all again in another motherboard service video. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் ஒரு வியூவர், இன்ஃபேக்ட் அவரும் ஒரு கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் தான். அவர் வந்து நம்மளுக்கு ஒரு லேப்டாப் மதர் போர்டை வந்து கொரியர் பண்ணியிருக்காரு சர்வீஸ்க்காக. ஸோ இப்போ நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராப்ளம் என்னன்றதெல்லாம் நம்ம வந்து அட்ரெஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே இருக்க போர்டு என்னென்ன அமைச்சிருக்காருன்னு பார்த்துடலாம். ஓகே, ஒரு மதர் போர்டு இருக்குது. மதர் போர்டு, பவர் பட்டன், ஃபேனு, ரேமு, டிசி ஜாக்கும் அனுப்பியிருக்காரு. ஓகே, உள்ளே வேறு எதுவும் இல்லை இதில். இதோ நமக்கு பேட்ரி, லேப்டாப்புடைய பேட்டரியும் அமைச்சிருக்காரு. ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. ஸோ ஒரு மதர் போர்டு, ஃபேனு, ஒரு டிசி ஜாக்கு, ஒரு பவர் பட்டனு, ரேமு, சிமோஸ் பேட்டரி. ஸோ இது ப்ளஸ் ஒரு லேப்டாப் பேட்டரியும் அனுப்பியிருக்காப்புல. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்ங்கிறத நம்ம இப்போ ஃபர்தராக பார்த்துருவோம். ஓகேங்க, இப்போது போர்டு எடுத்து செக்கிங்காக வச்சாச்சு, எக்ஸாமின் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சாச்சு. இப்போது இதில் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு சொல்கிறப்போ என்ன சொன்னாங்கன்னா, பேட்ரியில் இருக்கிறப்போ இந்த மதர் போர்டு ஆன் ஆகலை, அடாப்டரில் மட்டும்தான் ஆன் ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் சார்ஜிங்லாம் வந்து நல்லா நடக்குது, பட் பேட்ரியில் இருக்கும்போது மட்டும் பவர் ஆன் ஆகலைன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் கால் பண்ணி இப்போது சார்ஜிங் லைன்லேயும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சார்ஜிங் லைனில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பேட்ரியுடைய கனெக்டர் இங்கே இருக்குது. இதில் ஒரு பக்கம் நெகட்டிவு, ஒரு பக்கம் பாசிட்டிவு. இப்போது நெகட்டிவும் காட்டுறேன், பாசிட்டிவும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், மல்டிமீட்டர் பார்த்துக்கோங்க. இப்போ நான் நெகட்டிவில் வைக்கிறேன். நெகட்டிவில் வச்சா பஸர் அடிக்கணும், பாசிட்டிவில் வச்சா பஸர் அடிக்கக்கூடாது. பஸர் அடிக்குது, இது நம்ம நெகட்டிவ்னு எடுத்துப்போம். இது பாசிட்டிவ். பாசிட்டிவில் வச்சாலும் பஸர் அடிக்குது. அப்போது என்னென்னா, இந்த பாசிட்டிவ் பின் வழியாக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து சார்ஜிங் நடக்கும். இப்போ இந்த பாசிட்டிவ் லைன்லேயும் வந்து ஷார்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சார்ஜிங் நடக்காது. ஸோ இது ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று சார்ஜிங்கு, இன்னொன்று டிஸ்சார்ஜிங். அதாவது ஆன் பேட்டரியில் இருக்கிறப்போ மதர் போர்டு வந்து பவர் ஆன் ஆகலை. ஸோ இது ரெண்டு தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ காய்ஸ், இது பேட்டரியோட கனெக்டரு. ஆக்சுவலாக இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவ் கிடையாது, இந்த லைன் தான் பாசிட்டிவு. இந்த இடத்துல தான் ஷார்ட் இருக்கக்கூடாது, பஸர் அடிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஷார்ட் இருக்குது, பஸர் அடிக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பாருங்களேன். இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு காம்பனன்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த காம்பனன்ட் வந்து மிஸ்ஸிங். ஸோ அதை நம்மக்கிட்ட அந்த காம்பனன்ட் இருக்குது, அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இந்த ஷார்ட் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்ல நம்ம வந்து இந்த காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம். இந்த காம்பனண்ட் ரிமூவ் பண்ணிட்டா ஷார்ட்டு இந்த பக்கத்துலேருந்து வருதா இல்லை இதுக்கு இந்த பக்கத்துலேயே ஷார்ட் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே இருந்த அந்த காம்பனண்ட்டை நான் சொன்ன மாதிரி ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எந்த பக்கம் பஸர் அடிக்குதுங்கிறத பார்த்துடலாம். இந்த பக்கம் பஸர் அடிக்கலை. எஸ், இந்த பக்கம் பஸர் அடிக்குது. எஸ், இந்த பக்கம் தான் பஸர் அடிக்குது, மேல் பக்கத்தில் பஸர் அடிக்கலை. ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா, எய்தர் இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 காம்போனன்ட்ஸ் வந்து டேமேஜாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த லைன் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த காம்போனண்ட்டு, ஆர்எல்ஸ் இந்த ஐசி மேபி வந்து ஃபால்ட்டாக இருக்கலாம். இந்த ஐசி இஸ் நத்திங் பட் இதுதான் வந்து பேட்டரியோடைய சார்ஜர் ஐசி. ஸோ இந்த சார்ஜர் ஐசிக்கு இந்த பாயிண்ட் போய் கனெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் கூட மேபி டேமேஜாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த 3 காம்போனன்ட்ஸில் எதுனா கூட டேமேஜாக இருக்கலாம். இதை 1 by 1 நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம்.
ஓகேங்க. இப்போது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த பாயிண்டில் வந்து ஷார்ட் இருக்குது. அந்த ஷார்ட் வந்து எய்தர் இந்த மூணு காம்போனன்ட்ஸில் எதனா ஒரு காம்போனன்ட்லேருந்து வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பாயிண்ட் போய் கனெக்ட் ஆகிற அந்த ஐசிலேயோ இல்லை இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ்லேயோ ஃபெயிலியர் இருந்து அந்த ஷார்ட் வந்து இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து இங்கே இருக்கிற 3 காம்போனன்ட்ஸை வந்து அதோட பிளேஸ்லேருந்து நகர்த்திட்டேன். ஸோ இப்போ வந்து ஷார்ட் இருக்குதான்றதை பார்ப்போம். பஸர் அடிக்கலை. ஸோ அப்படின்னா இந்த பாயிண்டில் இருந்த ஷார்ட்டு கிளியர் ஆகிடுச்சு. அப்போது இங்கே இருக்க ஷார்ட்டு கிளியர் ஆகிடுச்சுன்னா அப்போ அந்த ஷார்ட் எங்கேருந்து வந்திருக்கும் அதை கண்டுபிடிக்கணும்ல. வாங்க, இந்த காம்போனண்ட்டில் இப்போ நம்ம ஷார்ட் இருக்குதான்னு பார்ப்போம். பஸர் அடிக்கலை. அப்போது இந்த காம்போனண்ட்டில் ஷார்ட் இல்லை. அப்போது இந்த குட்டி காம்போனண்ட்டில் இருக்கா செக் பண்ணிடுவோம் வாங்க. பஸர் அடிக்கலை. அப்போது இந்த குட்டி காம்போனண்ட்லேயும் இல்லை. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரிய காம்போனண்ட்டில் ஒரு வேளை இருக்குமோ, அதையும் செக் பண்ணிடலாம் வாங்க. எஸ், இந்த காம்போனண்ட் வந்து ஷார்ட்டில் இருக்குது. இருங்க இன்னொரு தடவை காமிக்கிறேன். பஸர் அடிக்குது. ஸோ இந்த பெரிய இந்த காம்போனண்ட் தான் ஃபெயிலியர். ஸோ இந்த காம்போனண்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த கிரவுண்டு வந்து இந்த லைனில் கனெக்ட் ஆகி இந்த லைன் போய் ஜாயிண்ட் ஆகிற இந்த பாசிட்டிவ் லைனில் ஷார்ட்டை கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த காம்போனண்ட்டு வந்து ஃபெயிலியர்னு சொன்னோம் இல்லையா, அதனால தான் ஷார்ட் இப்போ உள்ளே வருதுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ இந்த காம்போனண்ட் நவுதி வச்சுட்டோம். இப்போ இந்த பாசிட்டிவ் லைனில் ஷார்ட் இருக்குதான்னு பார்த்துடலாமா. ஷார்ட் இல்லை, பஸர் அடிக்கலை. ஸோ ஷார்ட் இல்லை. ஸோ அப்போது இந்த ஒரு காம்போனண்ட்டில் தான் பிரச்சனை. நம்ம இந்த ஒரு காம்போனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இருந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டு வந்து இப்போது இருக்காது. இப்போ வந்து சார்ஜிங் வந்து பக்காவாக நடக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஃபால்ட்டாக இருந்த இந்த காம்போனண்ட்டை மாற்றிட்டேன். வெளியில் நகர்த்தி வச்சுருந்த எல்லா காம்போனண்ட்டையும் அந்தந்த பிளேஸில் வச்சுட்டேன். ரிமூவ் பண்ணியிருந்த இந்த காம்போனண்ட்டையும் அந்த பிளேஸில் வச்சுட்டேன். ஸோ இப்போ பாசிட்டிவ் லைனில், பேட்டரியோட பாசிட்டிவ் லைனில் ஷார்ட் இல்லை, பஸர் அடிக்கல, அதனால் ஷார்ட் இல்லை. ஸோ இப்போது சார்ஜிங் கொடுத்தீங்கன்னா, பேட்டரி போட்டு சார்ஜிங் கொடுத்தீங்கன்னா பக்காவாக சார்ஜிங் நடக்கும். அதையுமே இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வந்து மதர் போர்டில் வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணி அந்த பாசிட்டிவ் லைனில் பேட்டரியோட வோல்டேஜ் உள்ளே இறங்குதா இல்லைங்கிறத பார்ப்போம். ஏன்னா இப்போ பேட்டரியோட வோல்டேஜ் உள்ளே இறங்கிடுச்சு அப்படின்னா அந்த பாசிட்டிவ் லைன் இப்போ நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த லைனு ஷார்ட்டு இல்லை அப்படிங்கிறத பஸரில் பார்த்தோம். இப்போ வோல்டேஜ், அதாவது இந்த பேட்டரியோட வோல்டேஜ் உள்ளே அனுப்பியும் நம்ம உள்ளே இறங்குதாங்கிறதையும் பார்த்து ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ பாருங்கள், மதர் போர்டு, இப்போ நான் மதர் போர்டை உல்ட்டாவாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு பாசிட்டிவ் பின் வந்து இந்த பக்கம் இருக்குது. இப்போது மல்டிமீட்டர் பாருங்கள், நான் வந்து இங்கே ப்ரோப் வைக்கிறேன். எஸ், 15.40 காமிக்குது. ஸோ இது நம்மளுக்கு என்ன மீன் பண்ணுதுன்னா, பேட்டரியோடைய வோல்டேஜு போர்டுக்குள்ளே பாசிட்டிவ் பின் வழியாக பக்காவாக உள்ளே இறங்குது, உள்ளே போகுது அப்படிங்கிறத காமிக்குது. அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பஸர் மோடில் செக் பண்ண மாதிரி அந்த லைனில் இருந்த ஷார்ட்டு கன்ஃபார்மாக கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக சார்ஜிங்குன்ற ஒரு விஷயமும் பக்காவாக நடக்கும். ஏன்னா இந்த பக்கம் பேட்டரியோட வோல்டேஜ் உள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக சார்ஜிங்குன்ற ஒரு மேட்டரும் கண்டிப்பாக நடக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இதிலேருந்து. ஸோ இப்போது அவங்க சொன்ன ஒரு கம்ப்ளைண்ட்டு கிளியர் ஆகிடுச்சு. அடுத்த கம்ப்ளைண்ட்டு பேட்டரியில் இருக்கிறப்போ போர்டு ஆன் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன ரீசன்றதை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம இப்போ இந்த ரெண்டாவது கம்ப்ளைண்ட் என்னன்றதை பார்ப்போம். ரெண்டாவது கம்ப்ளைண்ட் என்னென்னா, மதர் போர்டு பேட்ரி பவரில் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணாக்க பவர் ஆன் ஆகலைன்னு சொன்னாங்க. நம்ம இப்போது மதர் போர்டில் பேட்டரியை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபேன் இங்கே இருக்குது, ஃபேனை பார்த்துக்கோங்க. இப்போ நான் ட்ரிகர் கொடுக்குறேன், நம்ம போர்டு ஆன் ஆகுதா இல்லைன்றதை பார்ப்போம். போர்டு ஆன் ஆகுது, எனக்கு அங்கே லைட் எரியுது. ஃபேன் இப்போ ஸ்பின் எடுக்கல, பட் எடுக்கும். இதோ ஃபேன் ஸ்பின் எடுக்குது, எனக்கு அங்கே லைட் எரியுது. அது கேமராவில் கவர் ஆகாது, பட் எனக்கு அங்கே லைட் எரியுது. ஃபேன் இப்போ ஸ்பின் எடுக்குது. ஸோ போர்டு வந்து பக்காவாக பேட்ரி பவரில் ஆன் ஆகுது. அப்போது ஏன் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து பேட்ரி பவரில் வந்து போர்டு ரன் ஆகலை, பவர் ஆன் ஆகலை, பட் அடாப்டர் சொருகுனா மட்டும்
அடாப்டர் ப்ளக்இன் பண்ணால் மட்டும் பவர் ஆன் ஆகுது அப்படின்னு ஏன் அவங்க நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க? ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த பேட்டரியோடைய பாசிட்டிவ் லைனில் ஷார்ட் இருந்தது இல்லையா? பொதுவாக பேட்டரியோடைய லைனில் ஷார்ட் இருந்துச்சுன்னா பேட்டரியோட வோல்டேஜ் உள்ளே போகாது. பேட்டரியோட வோல்டேஜ் உள்ளே போகலை அப்படின்னா அப்போ பேட்டரி பவரில் எப்படி வந்து போர்டு வந்து பவர் ஆன் ஆக முடியும்? பவர் ஆன் ஆக முடியாது. அடாப்டர் சொருகினா மட்டும் தான் பவர் ஆன் ஆக முடியும். ஸோ அதுதான் இதில் நடந்திருக்கணும். ஸோ அந்த ஒரு இடத்துல ஷார்ட் இருந்ததுனால தான் போர்டு வந்து பேட்டரி வந்து சார்ஜிங்கும் நடக்கலை, போர்டு வந்து பவர் ஆனும் ஆகலை. ஸோ ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட். போர்டு வந்து பக்காவாக ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு தடவை டிஸ்பிளேலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்து நம்ம கொரியர் பண்ணிடலாம். தேங்க்ஸ் கைஸ். இன்னொரு சர்வீஸ் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.